Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பொருள் தான் தேவை இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. சேம் டைம் ரொம்ப குயிக்காக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கும் செம க்யூட்டாக அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னா கடல் பாசி. இதே ஸ்வீட்டை நம்ம ஜெலட்டின் பவுட்ரு வச்சு கூட செய்யலாம். ஜெல்லி மாதிரி இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி கடல் பாசியில் தான் இந்த ஸ்வீட்டை செஞ்சுருக்கேன். கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க சூடை தணிச்சு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கடல் பாசி வந்து கரெக்டாக 10 கிராம் இருக்குது. ஒரு பேக்கெட் வரும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடல் பாசி எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கிங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியோடு நான் சேர்த்துட்டேன். 10 கிராம் கடல் பாசினா 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது 1/2 லிட்டரு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. கடல் பாசியை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக அது மெல்ட் ஆகி நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். நாம் போட்ட கடல் பாசி இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்ட பிறகு இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் எந்த அளவுக்கு சேர்க்குறோன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்குறேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக 100 கிராம் இருக்குது. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்க்குறேன். இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ப்ளெயினாக அப்படியே கூட பண்ணலாம். இது போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா மெல்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடியானதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா செட் ஆகிடும். என்கிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் சாக்லேட் மோல்டு இருந்தது. ஸோ நான் அதில் ஊற்றி வச்சுட்டேன். இதில் தான் ஊற்றணும்னு இல்லை. உங்கள்கிட்ட வீட்டில் கிளாஸு கப்பு இருக்கும் பார்த்தீங்களா, எதில் வேணாலும் ஊற்றி வைக்கலாம். இல்லைனா ஃப்ரீசரில் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ் ட்ரே, அதில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். நல்லா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். இது ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. செட் ஆகிடும் இது. எங்கள் வீட்டு பழைய ஃப்ரிட்ஜில் இந்த முட்டை வைக்கிற ட்ரே ஒன்று இருந்தது. நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் யூஸ் ஆகுது. நான் இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேன். இது 2மே நல்லா செட் ஆகட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் இது செட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. இதை நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் தனியாக. இது வெளியே இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உள்ளே ஸ்டிக் ஆகாது. ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா கண்ணாடி மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சேம் இதே கடல் பாசியில் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் புட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். கலர் கலராக ஜெல்லி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன ஷேப்லாம் மவுல்டு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நான் அந்த ரோஸ் மில்க் அந்த சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டதே நல்லா ரோஸ் கலராக வரணும் இந்த ஜெல்லி சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த டார்க் ரோஸ் வரல, லைட் ரோஸ் தான் வந்துச்சு. இந்த லைட் செட்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியும். பட் இதோட கலர் வந்து லைட் ரோஸ் கலர் வந்துச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கு ஏமாற்றமாக போச்சு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சுகர், அதில் இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பார்க்கறதுக்கு சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த ஜெல்லி மிட்டாய் அந்த ஃபீலிங் வருது. இப்போ இருக்க பசங்க கூட இந்த ஜெல்லி மிட்டாயை லைக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சுகரில் நான் ரோல் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்றது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் பண்ணேன். நீங்கள் சுகரில் ரோல் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
அவ்வளவுதான். சூப்பராக நம்ம கடல் பாசியில் நல்ல ஜெல்லி மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு செம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.